இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ராஜேஷ் காளிசாமி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற குடும்பஸ்தன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோ அவசரமாக ஹீரோயினை இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுறாரு. கல்யாணம் முடிஞ்சு 2 குடும்பத்திலையும் ஒத்துக்கலை. இருந்தாலும் ஹீரோ குடும்பத்தோடு சேர்ந்து தான் வாழ்கிறாங்க. ஹீரோ குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மாவுக்கு பெருசாக வருமானம் இல்லை. ஒரு அக்கா தான். அந்த அக்காவையும் ஒரு வசதியான இடத்துல கட்டி கொடுத்தாச்சு. இப்போ ஹீரோவுடைய வருமானத்தை நம்பி தான் ஹீரோவுடைய குடும்பமே இருக்குது. அக்கா வீட்டுக்காரன் எப்போவுமே ஹீரோ குடும்பத்தை மட்டம் தட்டுறது தான் அவனுக்கு வேலை. ஹீரோவுடைய அக்காவையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சூழ்நிலையில் ஹீரோயின் வந்து நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி வாங்கி கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறேன், அதுக்கு பணம் வேணும் அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு 50,000 ரூபா தரேன்னு சொல்லிடுறாரு. இதுக்கிடையில் அவங்க அப்பா வந்து பூர்வீக வீடான இந்த வீடு இடிஞ்சு விழுந்துடுற மாதிரி இருக்குது, இதை உடனே ரெனோவேட் பண்ணுன்றாரு. அதுக்கும் ஹீரோ சரின்னுறாரு. இந்த சூழ்நிலையில் ஹீரோவுடைய ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை வந்து ஹீரோவுடைய தன்மானத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஹீரோ ஒரு பிரச்சனையை பெருசாக்கிறாரு. அதனால ஹீரோவுக்கு வேலை போயிடுது. இந்த வேலை போன விஷயத்த வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கார். குறிப்பாக தன்னுடைய அக்கா புருஷனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இந்த சமயத்தில் வேலை இல்லாத நேரத்தில் எப்படி வீட்டை சமாளிக்கிறது, கடனை வாங்க ஆரம்பிக்கிறாரு. அது வட்டி குட்டி போட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்னாச்சு, ஹீரோ இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. Like, comment, and subscribe.